ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கிய கௌதம் கார்த்திக் 3 பேரும் பார்த்திங்கன்னா ஜானகியில் ஆசிரமத்துக்கு பேமெண்ட் பண்ணி அந்த பில்டிங்கை வாங்கிறதுக்காக ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டில் வந்து கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய பைரவி இதெல்லாம் பார்த்துட்றாங்க. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துறனா இல்லையா பாரு, அப்படி இல்லைனா இதை வச்சு ஒன்று வீட்டை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய பைரவி நினச்சி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கௌதம் கார்த்திக் இலக்கியா 3 பேரும் கிளம்பி காரில் போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வழியில் போகிறப்ப ஒரு பொண்ணு காரை நிப்பாட்டுறாங்க. எதுக்காக காரை நிப்பாட்டுறாங்க, லிஃப்ட் இது கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்முடைய கௌதம் சார் காரை நிப்பாட்டிட்டு பார்க்குறாரு. அப்போ தாங்க நம்மளுடைய கார்த்திக்காக ஆண்டவனாக பார்த்து அனுப்பின பொண்ணு அங்கே ஸ்கூல் பசங்களெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நிப்பாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் சார் பார்த்திங்கன்னா காரை நிப்பாட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அந்த பசங்களோட மிஸ்ஸுங்க டீச்சர், அதனால் அந்த பசங்களெல்லாம் பத்திரமா ரோடு கிராஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் சார் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டாருங்க. அந்த பொண்ணை வச்சு கண்ணை வாங்காத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக அந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் பசங்க இந்த ரோடுக்கு அந்த சைடு போயிடுறாங்க. சரி நன்றி சொல்லலாம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா மிஸ் என்னுடைய ஹேண்ட்பேக்கை அங்கேயே விட்டுட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல் பையன் சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வண்டி வருதா கார் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த பையன் இவங்க பார்க்குறத கவனிக்காத அவன் பாட்டுக்கு ரோட்டில் இறங்கி ஓடுறாங்க அந்த பேக்கை எடுக்கிறதுக்கு. அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு கார் பயங்கர வேகத்தில் வந்துகிட்டு இருக்க. நம்முடைய கௌதம் சாரும் பார்த்திங்கன்னா இந்த கார் எங்கே அந்த பையனை இடிச்சிருதோ அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் சார் பதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேடமும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போயுமே அந்த பையன் போயிட்டு அதிர்ச்சி அப்படியே நின்றுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய கௌதம் சார் காரை விட்டு இறங்குறதுக்காக போகிறாருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதே சமயம் நம்மளுடைய கார்த்திக் காரை திறந்துட்டு டோரை திறந்துட்டு சடனாக ஓடி போயிட்டு அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பார்வையிலே ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திக் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றின்றாங்க. எதுக்காக எனக்கு நன்றி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நீங்கள் இந்த பையனை காப்பாற்றிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் தானே சேர்ந்து தானே இந்த குழந்தைய காப்பாற்றுனீங்க, இப்போ உங்களுக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கார்த்திக் சார் அந்த பொண்ணு கையில் சொல்லிவிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறாருங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் சார் பார்த்ததுமே முழுசாக நம்முடைய கார்த்திக் சாரோட காதலில் விழுந்துட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். அதே மாதிரி நம்மளுடைய கார்த்திக் சார் அந்த பொண்ணை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா லவ்வில் விழுந்துட்டாருங்க. வரப்போ இது நடப்பு இந்த